சார் தம்பியை கூட்டி நான் தான் சார் ஊருக்கு வந்திருந்தேன். எந்த ஊரு? பூவரசநல்லூர் சார். பூவரசநல்லூருக்கா? அங்கத்துக்கு போனவன் ஆர்த்தி, என்ன ஆர்த்தி இது? ஏன் அங்க போனவன்? சார் இருங்க சார், ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன்னு சொல்றான். முதல்ல அது என்னன்னு கேட்போம் சார். கேளு. டேய் பிரபு, என்னடா நடந்துச்சு அங்க? சார் தம்பி கூட சென்னையில இருந்து கூட ஒரு லேடி வந்தாங்க சார். யாரு கூட வந்தது? யாரு சார்? தம்பி பேசும்போது அலமு அத்தனை அவங்களை கூப்பிட்டாங்க சார். சரி சொல்லு, என்னாச்சு? 2 பேரையும் பூவரசநல்லூர் ஒரு வீட்டுல இறக்கி விட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். திடீர்னு உள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு சார். என்னன்னு போய் பார்த்தா தம்பி கழுத்து அறுத்துருந்தது சார். ஃபுல்லா ரத்தம் சார். தம்பியை தூக்கிட்டு ஒரு வளர்ந்தாலும் 2 பொம்பளைங்களும் நானும் கார்ல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துறோம் சார். தம்பி கழுத்தெல்லாம் ஒரே ரத்தம் சார். என்னடா சொல்ற? என்னாச்சு என் பையனுக்கு? என்னடா பண்ணாங்க அவனுங்க? எப்படியா நடந்துச்சு? உள்ள என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது சார். போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடந்தாப்ல. தம்பியை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னாங்க சார். எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் சார். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கேன். போலீஸ் எல்லாரும் விசாரிச்சாங்க, என்ன கூட விசாரிச்சாங்க சார். இப்போ உங்ககிட்ட சொன்னதான் சார் நான் போலீஸ் கிட்டே சொன்னேன். அவங்கள விசாரிச்சப்போ அவங்க ஏதோ துணி காய போடுற கொடி கம்பி கழுத்துல பட்டு அறுத்துட்டு சொன்னாங்க சார். அது எப்படி அந்த மாதிரி நடக்கும்? தெரியலையே சார், அவங்க அப்படிதான் சொன்னாங்க. இப்ப ரோஹித்துக்கு எப்படி இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் மேடம் சொல்றாங்க. ஆனா எனக்கு சரியா தெரியல. சரி போட போய், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் சொல்ற கேட்டியா? அவனை வெளில அனுப்பாத. அவனுக்கு நேரம் நல்லா இல்ல, பிரச்சனை வரும்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு என்ன இருக்குன்னு. அவன் பூவரசநல்லூருக்கு தான் போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஊருக்கு போனா அதுங்க மூஞ்சிகளை பார்த்தாவே அவனுக்கு பிரச்சனை தான் வருது. சார் சார் கொஞ்சம் பதறாதீங்க சார், நிதானமா இருங்க சார். எப்படியா நிதானமா இருக்க முடியும்? என் பையன் கழுத்து அறுக்கப்பட்டிருக்காயாங்க. எப்படி நிதானமா இருக்க சொல்றேன்? யோ, அது எப்படியா கொடி கம்பி பட்டு கழுத்து அறுப்படும்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பையனை ஏதோ பண்ணிருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன சொன்ன? உயரமான ஒரு ஆளு சொன்னால, அப்படின்னா அது கருணாகரனா தான் இருக்கணும். அவதான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கா. எனக்கு சந்தேகமே இல்ல, அவதான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கா. சந்தேகமே இல்ல. கடைசியில ரோஹித் அண்ணாக்கு நேத்து செய்ய முடியாம போனது கருணாகரன் மாமா எனக்கு செஞ்சுட்டார்லம்மா. என்ன சொல்ற நீ? ஏய், என்ன சொல்ற? ரோஹித்துக்கு நேத்து செய்ய முடியாது, இன்னைக்கு செஞ்சுட்டானா? ரோஹித்துக்கு நேத்து என்ன செய்ய நினைச்சா அந்த கருணாகரன்? ஏய் ஆர்த்தி, என்னது கேக்குறல்ல? என்னது அது? நேத்து அந்த கொலைகார பசங்க அண்ணனை துரத்திட்டு வரும்போது அண்ணன் கல்பனாத்த வீட்டுல போய் ஒளிஞ்சேன்னு சொன்னால, அப்ப கருணாகரன் மாமா அங்க வந்திருக்காருப்பா. என் பொண்ணு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? போடா செத்தா சாவுடான்னு சொல்லி கதவை திறந்து அண்ணனை கொலைகாரங்க கிட்ட தள்ளி விட்டுருக்காருப்பா. என்னது அனு சொல்றது நிஜம்தானா? அப்படியா பண்ண அந்த கருணாகரன்? சொல்லு. ஆமா கேஷவ். இது ஏன் நேத்து என்கிட்ட சொல்ல? ஏன் சொல்ல? இல்ல கேஷவ், நீ சொன்ன கோபப்படுவேன் தானே. என் பையனை கொல்ல பார்த்திருக்கிற அந்த பனைமரத்தடிய இது நீ என்கிட்ட சொல்லிருக்க வேணாமா? இப்ப என்னாச்சு? யாருக்கு தெரியாம என் பையனை அவ ஊருக்கே வரவழைச்சு கழுத்து அறுத்திருக்காங்க. உன் பையன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குடும்பத்து ஆளுங்களுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கேஷவ், சத்தியமா சொல்றேன். இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கல கேஷவ். அவன் ஏதோ கையிலோட படிப்பு கெட்டு போயிட கூடாதுன்றதுக்காக தான். யாரு அவன்? அவன் படிக்கிறா இல்ல தெருவுல பிச்சை எடுக்கிறான், அத பத்தி நமக்கு என்ன கவலை? அந்த பொறுக்கி எருமை நேத்து என் பையனு கொல்றதுக்கு துணை போயிருக்கிறப்பா, இன்னைக்கு இவன் போயிருக்கலாமா இல்ல நீ தான் போக விட்டுருக்கலாமா? விட மாட்டேன். அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் விட மாட்டேன், விட மாட்டேன். ஹலோ. ஏ அலமோ, என்னாச்சு பையனுக்கு? உயிரோட இருக்கானா இல்ல கொன்னுட்டீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஏய் 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 ஏய், நடிக்காதடி, நடிக்காத. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கருணாகரன் தான் எனக்கு நல்லா தெரியும். அவனை சும்மா விட மாட்டேன். அவனை மட்டும் இல்ல, என் வாரிசை அழிக்க நினைச்ச குடும்பத்தை உண்டோட அழிக்கிறேன்டி, அழிக்கிறேன்.
தரமட்டமா ஆக்கிறாண்டி எல்லாரையும். கிளம்பி வரேன், இதோ இப்பே கிளம்பி வரேன். சொல்லி அந்த கருணாகரனுக்கு அவன் கதையை இன்னையோட முடிய போதே. யோ வருது வாயா. கேஷவ், விஷயம் என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது சிப்பா. கேஷவ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. கேஷவ் நில்லு. என்ன நடந்துச்சுன்னு முழு உண்மையும் தெரியாம நீ பாட்டுக்கு பிரச்சனை ஏதாவது பண்ணி வைக்காத. என்னடி முழு உண்மை? என் பையன் சாகர நினைக்கிறான் அந்த கருணாகரன். நேத்து ட்ரை பண்ணிருக்கான், அது நடக்கல. அது எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் அவன் பொழைச்சு போயிட்டான். இன்னைக்கு நடத்த பார்த்திருக்கான், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு என் பையனை கொல்லுவாண்டி. விடமாட்டேன்டி, நானு விடமாட்டேன். காலி பண்ற பாரு அவனை. கேஷவ் கேஷவ், நானும் வரேன் கேஷவ். இல்லடி, எதுக்கு வரணும்? ஒண்ணு சண்டை போடாதீங்க, சமாதானமா போங்கன்னு உபதேசம் பண்றதுக்கா? ஒண்ணு தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். கேஷவ் கேஷவ் ப்ளீஸ், என் பையன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியல. என் பையனை நான் இப்ப பார்க்கணும் ப்ளீஸ். எதுக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? அவன் மேல உனக்கு என்ன அக்கறை இருக்கு? அவனுக்கு என்னடி பண்ணிருக்க? அப்படி அக்கறை இருந்திருந்தா அவனை அந்த கொலகார பையன் கருணாகரன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பியா நீ? நீ வந்து ஒரு மண்ணாக போறதில்ல. இங்கே கடை நீ. இல்ல கேஷவ் ப்ளீஸ், நான் தப்பு தான் செஞ்சுட்டேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. உன் கால்ல கும்பிடுறேன் கேஷவ். நான் அவனை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அவனை பெத்த தாய், அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கானோ நான் அவனை பார்க்கணும் கேஷவ், பார்க்கணும். எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? நீ பார்த்த லட்சணம் தான் தெரியுது. என் புள்ள ஹாஸ்பிடல்ல கிடக்குறாண்டி, அதுக்கு காரணம் நீதான், கொலைகாரி. ஏய், என் பையனை எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல வருது வாயா. கேஷவ், நீ என்ன வேணாலும் திட்டு, தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ் கேஷவ். ஐயோ ஐயோ ரோஹித், அவன் என்ன நிலைமையில இருக்கானோ. நீங்களா? சாப்பாடு எதுவும் வேண்டாமா? உன்னோட சாப்பாடு ஆர்டர் எடுக்க வந்தேன்னு நினைச்சியா? அதுக்கு வரல. உன் ஆளு கொடுத்த நோட்டு செல்லாத நோட்டா ஆயிடுச்சு. அதை திருப்பி கொடுத்துட்டு செல்ற நோட்டா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க அந்த ஆளு? வெளியே போயிருக்காரு. சரி, என்ன இப்போ? நீ மாத்தி கொடு. எனக்கு தெரியாது. நான் குடுக்கறத மட்டும் வக்கனையா வாங்கி திங்க தெரியுதுல. செல்லாத நோட்டா மாத்தி கொடுன்னு கேட்டா தெரியாதா? கதையா இருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. என்னமோ சும்மா சாப்பிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டதுக்கான காசை விட ஜாஸ்தியாவே தான் கொடுத்திருக்காரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க. அப்படியே அள்ளி கொடுத்துட்டீங்க. நானா கேட்டேன் ஜாஸ்தியா கொடுன்னு? உன் ஆளு அவனா கொடுத்தான். எல்லாம் செல்லாத நோட்டு. கத்த கத்தைய அள்ளி கொடுத்தாலும் இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அடுப்பெரிக்க கூட இது உதவாது. நாங்க கொடுக்கும்போது அது செல்ற நோட்டா தான் இருந்தது. இப்ப செல்லாம போச்சே, நான் என்ன பண்றது? அதுக்கு நாங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பேங்க்ல போய் மாத்தி கொடு. நீங்களே போய் மாத்திக்கோங்க. நான் எதுக்கு மாத்தணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ தானே கொடுத்த, நீயே மாத்தி கொடு. நான் ஏன் போனோம்? என்னால அதெல்லாம் முடியாது. உன்னால முடியாதா? நீ என்ன பெரிய சினிமா ஸ்டாரா? இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் நானு. என்னடி நல்லா இருக்காது? தின்ன சோத்துக்கு பணத்தை கொடுன்னு கேட்டா நல்லா இருக்காதா உனக்கு? நான் என்ன உனக்கு கெட்டு போன சாப்பாடு ஆக்கி போட்டேன்? நல்ல சோறு தானே ஆக்கி போட்டேன். அப்ப நல்ல நோட்டு தானே கொடுக்கணும். செல்லாத நோட்டை கொடுத்துட்டு சவுண்ட் வேற விடுற. இழுத்து போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை? இங்க பாருங்க செல்வம், இந்த பொம்பளை அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கு. ஏய், அசிங்கமா பேசினா நானு? செல்லாத நோட்டுக்கு பதிலா நல்ல நோட்டு கொடுன்னு சொன்ன, ஏத்தி வரியா நீ? பாத்தியா எப்படி பேசுதுன்னு பாரு. இரு அம்மா, என்னம்மா பிரச்சனை? நீ கொடுத்த பணம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு செல்லுபடி ஆகிற பணத்தை கொடுன்னு சொன்னேன். அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம். நீ கொடுத்த பணத்தை எல்லாம் மாத்தி கொடு. முழு நோட்டா வேணாம், 50 100 கொடு. சில்லற காசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். திடீர்னு எப்படிமா மாத்துறது? ஏன் நேத்து திடீர்னு நண்டு வேணும்னு கேட்டியே, பண்ணி கொடுக்கல? உனக்கு வேணுங்கும் போது திடீர்னு கேப்ப, எனக்கு வேணும்னு கேட்கும் போது மட்டும் டைம் கொடுத்து கேட்கணுமா? அதுக்கு இல்ல. இங்க பாரு, நான் பொருள் பண்டம்லாம் வாங்கணும், குடும்பம் நடத்தணும், எனக்கும் செலவு இருக்குது. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கற வழிய பாரு. இல்லனா அவ்வளவுதான். இந்தா குடி. இந்த பார், சொல்லி வை அவகிட்ட. ஆட்டம் போட்டான்னு வச்சுக்கோ, அடி நிமித்தி தள்ளிடுவேன். டேய், என்னடா அது? அந்த பொம்பளை அவ்வளவு பேசிட்ட போது நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க? என்ன சொல்ல முடியும்? செல்லுபடி ஆகிற மாதிரி கையில 10 பைசா கூட கிடையாது. என்ன சொல்றது அவங்கள? தங்கி இருக்கிற வீடு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே அவங்க தயவுல தான். அவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது. நைட்டு சாப்பிடறதுக்கு கையில காசு கூட கிடையாது.
இப்ப நம்ம தேவைக்காக கொஞ்சம் பணம் கூடவா மாத்த முடியாது? ஐடி கார்டு கேக்குறாங்க யமுனா. ஐடி கார்டு என்கிட்ட கிடையாது. ஒரு வேலை இருந்து எடுத்து கொடுத்தா மாட்டிக்கோன்னு பயமா இருக்கு. திருட்டு போனேன் யமுனா. சாப்பாடு செலவு கூட காசு இல்லாம இப்ப என்னடா செய்ய போறோம்? ஒண்ணுமே புரியல யமுனா. வீட்டுக்காரமாக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணும், வாடகை பணம் கொடுக்கணும், இல்லனா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. கையில செல்லாத காசை வச்சுக்கிட்டு எங்கேயும் போகவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. யமுனா, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன கேட்க போற? உன் வளையல் வேற வழி இல்லை யமுனா. ப்ளீஸ் யமுனா, வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ற வரைக்கும் இப்போதைக்கு தேங்க்ஸ் யமுனா. நான் போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். மங்களா, ஆ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்க என்னங்க நீங்க? அவன் இன்னும் கண்ணு முழிக்கல, நீங்க பாட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்க. நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? வெட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம இருங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட இருக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம்? சொன்னா கேளுங்க. கேஷவ் விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த கார் டிரைவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு. கேஷவ் இப்ப கிளம்பிங்க வரோம். ஐயோ இப்ப என்னடி பண்றது? பாய மூடு. என்ன பூதமா வருது இப்படி அலற? ஐயோ அந்த பிரச்சனை ஆயிடும் மாமா. அதுலயே அவன் உங்க மேலதான் ரொம்ப கோவமா இருக்கிறான். நீங்க தான் ரோஹித காயப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறான். ஏமா அவன் நினைச்சா அது உண்மையாடுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஐயோ அப்படி இல்ல மாமா. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் நம்ம மேல ஒரு சின்ன சந்தேகத்தோட இருக்கிறாரு. இருந்தாலும் ரஞ்சித் சார் சொன்னாரேன்னு பேசாம போயிட்டாரு. இப்போ இந்த நேரத்துல கேஷவ் இங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லி ஆரம்பிச்சானா சிக்கலாயிடும் மாமா. அம்மா, இப்போ நான் என்ன பண்ணுன்றீங்க? மாமா நீங்க இங்க இருக்க வேணா, கிளம்பிடுங்க. ஏய், என்ன விளையாடுறீங்களா அக்கா வந்தங்கச்சியும்? உங்க அக்கா என்னடா இங்கே இருங்கடா, நீ என்னடா போயிடுன்ற? மாமா அவன் இங்க வரும்போது நீங்க இங்க இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. வேணாம் மாமா, நீங்க கிளம்புங்களேன் ப்ளீஸ் மாமா. ஆமாங்க, சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ஏய், உன்னை பிச்சை எடுத்துருவேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வீட்டுக்கு போறேன்னா வேணாங்க, என் கூட இங்கே இருங்கன்னா. இப்போ உன் தங்கச்சி பச்சி கேட்டு வீட்டுக்கு போங்க. அது அப்பங்க கேஷவ் வரதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், தயவு செய்து கேளுங்க, கிளம்புங்க. வந்து அசிங்கமாயிடுங்க, சொன்னா கேளுங்க, போங்க. மாமா போயிடுங்க. நம்ம என்ன தப்புமே பண்ணலையே, ரெண்டு பேரும் இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ பயப்படல மாமா, தப்பு எதுவும் நடந்துட கூடாதுன்னு நாங்க பதறோம். ஏங்க பிடிவாதம் பிடிக்காம சொன்னா கேளுங்க, போங்க. சரிம்மா, உங்க ரெண்டு பேர் பேச்சு கேட்டு நான் வீட்டுக்கு போறேனே வச்சுங்க. வர மிஸ்டர் கேஷவ் எந்த சண்டே ஆர்ப்பாட்டமும் அமைதியா இருப்பாரா? ஐயோ அவன் கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் தான். ஆனா கொஞ்சம் கம்மி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அதை நாங்க எப்படியாவது சமாளிச்சிடுவோம். ஆனா நீங்க இங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா ஆட்டம் போடுவான். ஹாஸ்பிடல்னு கூட பார்க்க மாட்டோம். அதனாலதான் சொல்றேன், கிளம்புங்க மாமா ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த ஒரு தப்புமே பண்ணாம அந்த கேஷவ் மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு பயந்து ஓட சொல்றீங்க இல்லையா? ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. அசிங்கப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல மாமா. நில வாசப்படி தலையில தட்டிட்டோன்னு குடிஞ்சு போறது இல்லையா? அந்த மாதிரிதான் மாமா. இப்ப நான் தலையை குனியணுமா? குனிஞ்சிடறேன். ஆனா பாத்துங்க, அவங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படாம இருந்துங்க, சரியா? நான் வரேன். சரி கிளம்புங்க. என்னடி இப்போ கேஷவ் வேற வரான்னு சொல்றேன். ஐயோ இந்த பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அவன் உங்க வீட்டுக்கு வந்ததுனால தானே இப்படி எல்லாம் நடந்தது. நீங்க எப்படி எத்த பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னு ஆர்த்தி என்ன கேட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, ஐயா ஐயா முனியா, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், என் குடும்பமே கதிகலைக்கு போயிடுமே. ஐயா அவனுக்கு ஒண்ணு ஆகாம காப்பாத்தி கொடு சாமி. ஐயோ, ரோஹித்துக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் உங்க அப்பா தான் கேசவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மாப்பிளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு பக்கம் உங்க தாத்தாவை காணோம், அங்க அன்சிகா குழந்தைக்கு அப்படி ஒரு பிரச்சனை. இந்த ரோஹித் இப்படி பண்ணதுனால உனக்கும் பிரச்சனை, உங்க அப்பாக்கும் பிரச்சனை. இப்படி அடுக்கடுக்கா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேதனைக்கு மேல வேதனை வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. ரத்தம் வேற அவ்வளோ போயிடுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே.
போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, இதுங்க போன் எடுக்க மாட்டேங்குதுங்களே. அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அம்மாச்சி வாங்க அம்மாச்சி, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு கண்ணு? ஏன் கண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? ரோஹித்த பாக்குறதுக்கு. என்ன கண்ணு சொல்ற? ஆஸ்பத்திரியில உங்க அப்பா இருப்பாரு. ரோஹித் இங்க வந்ததுக்கே அந்த ஆட்டம் போட்டாரு. நீ அங்க போய் அவனை பார்க்க போனா வேண்டாம் கண்ணு. எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல அம்மாச்சி. நான் ரோஹித்த பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அவன் நல்லா இருக்கிறான்றது என் கண் கூட தெரியணும். என்னது? எங்க அப்பா என்ன நம்பணும்ன்றதுக்காக கழுத்தறுத்துட்டு கிடக்குறான் அம்மாச்சி. நான் படிக்கணும்ன்றதுக்காக ஒருத்த உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கான். அவனை போய் நான் பார்க்க வச்சு வேணாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் கண்ணு. ஆனா இப்ப நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில அவன் எதையுமே யோசிக்கலையா அம்மாச்சி? எந்த சூழ்நிலை பத்தியுமே கவலைப்படலையே. தன்னால ஒரு பொண்ணு அசிங்கப்பட்டு போயிட்டாலேன்ற ஒரு பதட்டத்துல அவன் சாகுற அளவுக்கு போயிருக்கான் அம்மாச்சி. அவனை நான் பார்த்தே ஆகணும். குடும்ப சூழ்நிலையில யோசிக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல அம்மாச்சி. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, வாங்க அம்மாச்சி போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாமே தலைக்கு மேல போயிருச்சு அம்மாச்சி. எங்க அப்பா என்ன பத்தி பேசுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் இன்னும் எதுவுமே பாக்கி கிடையாது. இதுக்கு மேல என்ன பேசிட போறாரு பாத்துக்கலாம் வாங்க. இப்ப மட்டும் நான் அவனை பார்க்காம விட்டுட்டா, அவன் நல்லபடியா எந்திரிக்கணும் நான் வேண்டிக்காம விட்டுட்டா, அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்து. வேண்டாம் கண்ணு. என்னடா கண்ணுது? ஆளாளுக்கு செத்து போடுவேன்னு சொல்றீங்க. யாரும் சாக வேண்டாமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்ப என்ன, நீ ரோகித்தை பார்க்கணும் அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு, போல. வடக்கண்ணு போலாம் வா. அம்மாச்சி அங்க என்னடி ஏண்டி நீங்க வந்த? அம்மா ஏமா அவளை இங்க கூட்டு வந்த? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா. என்னால ஒருத்தன் கழுத்தை அறுத்துக்கிட்டு படுத்து கிடக்கும்போது அவனை நான் போய் பார்க்கலன்னா நான் ஒரு மனுஷியான்னு கேக்குறான். அவ கேக்குறது நியாயம் தானம்மா. ஐயோ அம்மா, அவங்க அப்பாக்கு இவ மட்டும் இங்க வந்தது தெரிஞ்சா ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிடுவாருமா. என்னம்மா நீ? இங்க பாருமா, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. நான் ரோகித பக்கம் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய் கையில நிலமா புரியாம பேசாதடி. அதான் மாமா இங்க இல்லல, அப்புறம் எதுக்கு புலம்புற? அவ போய் பாக்கட்டும். கையில் வா, நீ வந்து பாரு. அம்மா வாமா. இருங்க இருங்க, ஏன் இத்தனை பேர் போறீங்க? கொஞ்சம் போய் பாத்துட்டு போயிடுறோமே. சரி சரி, இது ஐசியூ, டக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. சரி வா. என்ன இது? அழுவாத. இது எல்லாமே என்னால தானே சித்தி. என் மரியாதையும் படிப்பையும் காப்பாத்தணுன்றதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டானே சித்தி. சரி விடு, அதான் ஒண்ணும் ஆகலல்ல. ஆயிருந்தா ஏதாச்சும் ஆயிருந்தா அந்த குற்ற உணர்ச்சியில நான் செத்து போயிருந்தேன். ஐயோ, என்ன கண்ணு இப்படி எல்லாம் பேசுற? அப்படி என்ன அம்மாச்சி எங்க அப்பாக்கு என் மேல கோவம்? ஒருத்தர் திருந்திட்டானா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு கோவமா? எங்க அப்பா என்ன உணர்ச்சி இல்லாத மரக்கட்டை ஆயிட்டாரா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையம்மா. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நினைக்க சொல்லுது. உங்க அப்பா மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு பயம்மா. ஒவ்வொரு தடவையும் கையிலும் இவனும் சந்திக்கும் போதெல்லாம் இவன் உயிருக்கு வர ஆபத்து கையிலுக்கு வந்துருமேன்ற பயம். இது வரைக்கும் 3 தடவை அப்படி நடந்துருச்சு. தெய்வாதீனமா கையில் தப்பிச்சிட்டா, இவனும் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னொரு தடவை அப்படி ஆயிடக்கூடாதேங்கிற தவிப்பு. அதனாலதாம்மா கையில இவன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு பாக்குறாரு. அதுக்கு ஏமா என் மேல சந்தேகப்படணும்? அதுல என்னமா நியாயம் இருக்கு? இல்லம்மா, அப்பா மாறிட்டாரு, ரொம்ப மாறிட்டாரு. யார் செத்தாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு தோணுதான் நான் செய்வேன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவர் மனுஷனாவே இல்லன்னு தானே அர்த்தம். கையில் இங்க பாரு, அத பத்தி பேசுறதுனால இப்ப ஒண்ணும் ஆக போறதுல, பேசாம இரு.